கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். ஆடம்பர செல்வந்தர்கள் அல்ல, எளிய வாழ்வு வாழ்பவர்களே நண்பர்களையும் இறை ஆசிரையும் நிறைவாக பெறுகிறார்கள். ஆர்விஏ அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். கத்தோலிக்க புனிதர்கள் வரிசையில் மிக முக்கிய இடம் பெறுபவர் நம்முடைய இன்றைய விழா நாயகர் பதுவை நகர் புனித அந்தோனியார். ஆம், இன்று ஜூன் 13, 2024 நாம் பதுவை நகர் புனித அந்தோனியாரின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஃபெர்தினாந்து என்னும் பெயருடைய இவர் தன்னுடைய துறவற வாழ்வை ஏற்ற பின் பெரிய அந்தோனியார் இவரை பின்பற்றி தன்னுடைய பெயரை மாற்றி அந்தோனியார் என்று வைத்து கொண்டார். இவர் சிறப்பாக தாழ்ச்சி, புண்ணியம் இவற்றை மிகவும் கடைபிடித்து வந்த அசிசியாரை பின்பற்றி அவருடைய சபையில் தம்மை சேர்த்து கொண்டார். இவருடைய முதல் மறையுரை என்பது மிகவும் வியப்பானதாக இருக்கிறது. இவர் மறைசாட்சியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கப்பல் பயணம் மேற்கொண்டபோது கப்பல் திசை மாறி இவரை இத்தாலிக்கு மீண்டும் அழைத்து வந்தது. அங்கே இவர் உடல் நலம் குறைவால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மடத்தில் இருந்தவாறு எந்த ஒரு பொறுப்புகளையும் வகிக்காமல் இவர் நல்ல ஒரு துறவியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தம்முடைய சபையின் திருத்தொண்டர் ஒருவருக்கு குருத்துவ அருட்பொழிவு நடைபெற இருந்தது. அப்போது மறைவுரையாற்ற இருந்த குருவானவர் வராத நிலையில் புனித அந்தோனியாரை மடத்தின் தலைவர் மறையுரையாற்றும்படி கேட்டார். சிறிதும் தயங்காத பதுவை நகர் புனித அந்தோனியார் மறையுரையை கொடுக்க தயாரானார். தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிதலானார் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த மறையுரை நிகழ்த்தினார். இதை வியந்து கேட்ட மக்கள் அனைவரும் சிறப்பாக சபையை தோற்றுவித்த அசிசியார் நம்முடைய சபைக்கு மறை ஆயரை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. தேடி வருகின்றேன் அந்தோணி மாமுனியே, உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீதாமே. உம்மையை தேடி வருகின்றேன் அந்தோணி மாமுனியே, உம்மையை
பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. புவியினில் புதுமைகள் புரிந்ததினால் புதுமையின் புனிதராய் புகழடைந்தேன். புவியினில் புதுமைகள் புரிந்ததினால் புதுமையின் புனிதராய் புகழடைந்தேன். அனைவரும் கைவிட்டு பிரிந்தாலும் ஆதரவாய் என்னை தாங்கிடுவீர். அனைவரும் கைவிட்டு பிரிந்தாலும் ஆதரவாய் என்னை தாங்கிடுவீர். ஆதாரம் நீயே, அன்பினில் என்னையே தோள்களில் தாங்கிக் கொள்வாய். ஆதாரம் நீயே, அன்பினில் என்னையே தோள்களில் தாங்கிக் கொள்வாய். உம்மையை தேடி வருகின்றேன் அந்தோணி மாமுனியே. உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. கருணையின் தீபமும் நீ அல்லவா, தினம் எமை காப்பதும் கரமல்லவா. கருணையின் தீபமும் நீ அல்லவா, தினம் எமை காப்பதும் கரமல்லவா. துயரங்களாலே சோர்ந்தயங்கள் சுமைகளை சுகமாய் மாற்றுமையா. துயரங்களாலே சோர்ந்தயங்கள் சுமைகளை சுகமாய் மாற்றுமையா. மலை போல் இடர்கள் சூழ்ந்து கொண்டாலும் பனி போல் மறையச் செய்வார். மலை போல் இடர்கள் சூழ்ந்து கொண்டாலும் பனி போல் மறையச் செய்வார். உம்மையை தேடி வருகின்றேன் அந்தோணி மாமுனியே. உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. உம்மையை தேடி வருகின்றேன் அந்தோணி மாமுனியே. உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. உம்மையை பாடி புகழ்கின்றேன் என் துணை நீர்தாமே. 1195 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் அன்னையின் விண்ணேற்பு நாளிலே இவர் பிறந்தார். 36 ஆண்டுகள் வாழ்ந்த இவர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து என்றும் அவரோடு இணைந்து தான் ஏற்றுக்கொண்ட வாழ்வுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து வந்தார். 1231ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 13ஆம் நாள், அதாவது இன்றைய நாளில் இவர் இறைவனடி சேர்ந்தார். இவருடைய புனித நிலைக்கு திருநிலைப்படுத்தும் நிகழ்வானது இவர் இறந்த ஏறக்குறைய 11 மாதங்களிலே நடைபெற்றது. இதுவரையிலும் எந்த ஒரு புனிதருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு இவருக்கு அளிக்கப்பட்டது. இறைவன் இவரை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால்,
இறைமகன் இயேசு மழலையாக இவர் கரங்களில் தவழ்ந்ததை இவருடைய நெருங்கிய நண்பர் கண்டு வியந்திருக்கின்றார். இதற்கு அவரும் சான்று பகிர்ந்திருக்கிறார். பதுவை நகர் புனித அந்தோனியார் என்றாலே திருச்சபைக்கு மிகவும் நெருக்கமானவர். சிறப்பாக இவருக்கென்றே திரு அவை தனி ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது சிறப்பாக வார நாட்களில் வரும் செவ்வாய் அன்று எல்லோரும் பதுவை நகர் புனித அந்தோனியாரை நோக்கி மன்றாடுவார்கள். திரு அவை இத்தகைய பெருமையை இவருக்கு தந்திருக்கிறது. இவரை வாழும் புனிதர் என்று மக்கள் அன்புடன் அழைத்தார்கள். இதோ இன்றைய திருவிழாவை கொண்டாடும் நாம் பதுவை நகர் அந்தோனியாரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு பலருக்கு இறைவனிடம் பரிந்து பேசி எந்நாளும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திட வேண்டி நம் புனிதர் பதுவை நகர் புனித அந்தோனியாரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த விழாவானது நம் இல்லத்திற்கு மகிழ்ச்சியும் நம் மனதிற்கு அமைதியையும் தந்து புனிதரின் பாதுகாவலை பெற்று நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ செபிப்போம். மனதினில் பேச காதில் இசைக்க வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.